கல்யாணம் ஆனதுலேருந்து ஒருத்தி தினுசா மாறிட்டு இருக்கிறா. டேய் அண்ணி எதுவும் சொல்லாத, உன் மேலே தான் தப்பு இருக்கும். அப்போ உன் பொண்டாட்டி விஷயத்தில் உன் மேலே தான் தப்பு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, சொன்னா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. தெரியுதுல்ல, எங்களுக்கும் அப்படிதான். டேய் நம்ம லவ் பண்ணும்போது சொல்லாமலே சில விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நாம பேசுறது அவங்களுக்கு சப்டைட்டில் இல்லாத சைனீஸ் படம் பாக்குற மாதிரி இருக்கும்டா. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மேரேஜுக்கு முன்னாடியே லைஃப் நல்லா இருந்துச்சோன்னு தோணுதுடா. டேய் கட்டதை அந்த மண்டையில போட்டு அடிக்கலாம். ஏன்டா? இதை தாண்ட நான் முதல்ல சொன்னேன், கல்யாணம் ஆச்சுன்னா வாழ்க்கை வரதா போய் லட்சம் மாதிரி வெளுத்து வாங்கன்னு. எவனா கேட்டீங்களாடா? அதுவும் நீ ஓடி போய் வர கல்யாணம் பண்ணிட்ட. மண்டபத்துல கல்யாணம் பண்ண நம்ம வாழ்க்கை மட்டும் நல்லாவா இருக்கு? ஏன்டா பேச மாட்ட? என்ன சிக்க வச்சு நீ எனக்கு ஓடின பாரு, அங்க புடிச்சது. டேய் விடுறா, மற்ற விஷயத்துல எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் இப்ப இந்த விஷயத்துல 3 பேர் ஒரே மாதிரி தான் இருக்கும். டேய் சின்ன வயசுல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வந்துட்டா அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம 3 பேரும் மாடியில வந்து படுத்துட்டு விளையாடிட்டே இருப்போம். ஆமால, இவன் அப்படியே தூங்கிடுவான். நைட் நாம தான் இவனை தூக்கிட்டு கீழே கொண்டு போய் படுக்க வைப்போம். லைஃப் எவ்வளோ மாறிடுச்சுடா. எங்கடா மாறுச்சு? திரும்ப சண்டைன்னு மேலே தானே வந்து நிற்கிறோம். ஏண்டா முன்னாடியில நீ சரக்கு அடிக்க போயிடுவ, இப்ப என்னாச்சு? சரக்கு அடிச்சா சில உண்மைலாம் வெளியே வந்துடும். என்ன உண்மை? அது ஏதோ ஒன்று விட. எனக்கே இந்த ஸ்ருதி பேசுறது இரிட்டேட் ஆயிடுச்சுடா. லைட்டா சரக்கு போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம பிரச்சனைக்கு சரக்கு அடிச்சாலாம் சரியாவாது, பொண்டாட்டி தான் தூக்கி போட்டு அடிக்கணும். டேய் அதெல்லாம் வயலன்ஸ்ரா, பொண்ணுங்களெல்லாம் அப்படி அடிக்க கூடாது. உனக்கு என்னப்பா, நீ படிக்காதவன், உன்ன மாதிரிலாம் என்னால யோசிக்க முடியாது. டே நானும் ஒரு பேச்சு தானே சொன்னேன், அப்படிலாம் அடிக்கூடாது எனக்கு தெரியும், பாட்டி சொல்லியிருக்காங்க. என் பொண்டாட்டிக்கு கராட்டே எல்லாம் தெரியும்டா, அப்புறம் என்ன கட்டு போட்டு உட்கார வச்சிருவா. மீனா மட்டும் என்ன, அன்னைக்கு ரவுடிங்களை கள்ள தூக்கி அடிச்சு விரட்டினால, ஒரு மாதிரி எனக்கும் லைட்டாக